பொதுவாக ஒரு பட்ஜெட் அப்படின்றது ஒரு அரசுக்கான ஒரு ரோட் மேப், எந்த வழியில் அது ஒரு திசை காட்டும் கருவியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு அமைச்சரவையில் யாரெல்லாம் போடுறாங்க அப்படின்னா அது பல்வேறு கணக்குகளை நகர்வுகளை உள்ளடக்கியது தான். விஜய் அவர்களினுடைய இந்த கூட்டணி அமைச்சரவை விரிவாக்கம் என்ன மெசேஜை சொல்றதா நினைக்கிறீங்க? இல்லை, இந்தியா முழுக்க ஒரு ட்ரெண்ட் 2020க்கு அப்புறம் வந்தது. எப்படின்னா ஒடுக்கப்பட்டோருக்கு தங்களுடைய அமைச்சரவையில் அதிக எண்ணிக்கையில் இடங்களை கொடுக்கறதுங்கிறது. இப்போ தெலுங்கானாவில் 6 மந்திரிகள் இருக்காங்க. துணை முதல்வரே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தான். கர்நாடகாலையும் அப்படி தான் 7 பேர் இருக்காங்க. அப்போ இந்த ட்ரெண்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் இருந்தது. அப்போ இப்போது இந்த அமைச்சரவையில் மிக மிக முக்கியமான விஷயம், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு 7 இலாக்காக்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 7லையும் மிக மிக முக்கியமான இலாக்காக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது தான் இந்த அமைச்சரவை சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான செய்தி. மற்றது இப்போ நீங்கள் அந்த புரோட்டோகால் படி பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளவு நாட்களும் இருவரும் திராவிட அரசுகளில் மிக முக்கியமான இலாக்காவாக பார்க்கப்பட்டது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை. அது ரொம்ப முக்கியமான அமைச்சர்கிட்ட தான் இருப்பாங்க. அவங்க முதல் அல்லது ரொம்ப முக்கியமாக அதை ஈபியோட கிளப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா புரோட்டோகாலில் கடைசி இடத்துல இருக்கிற அமைச்சர் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர். ஒப்பீட்டளவில் ரொம்ப புதியவர், மிகவும் புதியவருக்கு மன்றத்திலேருந்து வந்த ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க ஒரு செய்தியை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. எங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் மணி, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று வந்துட்டு இருந்தது இல்லையா, அது எங்களுக்கு தேவையில்லை. அதை தாண்டி நாங்கள் போகிறோம். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற இந்த விஷயந்தான் இந்த மொத்த திராவிட அரசியலையுமே ஒரு 20 ஆண்டு காலமாக பிடிச்சி வச்சுட்டே இருந்தது. ஏன் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா வாக்காளருக்கு பணம் கொடுக்கணும், இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது. அப்போது அந்த இடத்தை தாண்டி அவர் போன பிறகு மகளிருக்கான முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். ஆனால் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த சகோதரி கமலியை புரோட்டோகாலில் அவர் எங்கே வச்சிருக்காருன்னு பாருங்க. புரோட்டோகாலில் இன்னைக்கு மிக முக்கியமான இடத்துல வச்சிருக்காரு. இப்போ முதல் வரிசையில் யார் யாரெல்லாம் உட்கார போறா, அமைச்சரவையோட முதல் வரிசையில் யார் யாரெல்லாம் உட்கார போறா அப்படின்னு பார்த்தாலே அந்த அமைச்சருடைய பட்டியலை பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ இந்த அமைச்சரவை சொல்லக்கூடிய அரசியல் செய்தி ஒன்று இருக்கும்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் அடுத்தடுத்த தேர்தல்களில் தன்னுடைய வாக்குகளை அவர் கன்சாலிடேட் பண்ண வேண்டிய ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு வாக்கு வங்கி கணக்கு இருக்கு இல்லையா, அந்த கணக்கை காங்கிரஸை உள்ள சேர்த்தப்போ ஒரு கணக்கு அவங்களுக்கு உருவாச்சு. அந்த மைனாரிட்டி பேஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உருவாச்சு. இன்றைக்கு இந்த அமைச்சரவை பட்டியல் ஒன்றை தெளிவாக சொல்லுது. பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபண்டுங்கிறத நாங்கள் தாண்டி போகிறோம். எங்களுக்கு சமூக கணக்குகளை பொறுத்தளவில், நான் இன்னும் சொல்ல போனால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இது எல்லாம் இல்லாமலே இந்த பட்டியல் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கு. இப்போ நீங்கள் சொல்வது மணி 2 விஷயம் சொல்றீங்க. பார்ட்டி ஃபண்ட் அப்படி கட்சி நிதி அப்படின்னு வசூலிக்க தேவையில்லை. டாஸ்மாக் துறை எப்படி அவங்க கையாளுறாங்க அப்படின்னா நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அவரே பாடினார்ல, பாட்டிலுக்கு 10 ரூபா, அதெல்லாம் எதுவுமே இருக்க போறது இல்லை. லஞ்சம் இல்லாத ஒன்றை நோக்கி நகர்றாங்க அப்படின்ற ஒண்ணு. 2வது, இதுக்குள்ள ஒரு வாக்கு வங்கி கணக்கு இருக்கு அப்படின்றீங்க. இந்த வாக்கு வங்கி கணக்குன்றது 26ல் அவங்களுக்கு வாக்களித்தவர்களை பகுப்பாய்வு செய்து நமக்குன்னு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி இருக்கு, இவங்களெல்லாம் நம்ம திரும்பவும் பக்கபலமா வச்சுக்குவோம் அப்படின்ற நகர்வா, இல்ல நம்ம இதெல்லாம் கொண்டு வரணும்ன்றதுக்காக மூவா? இல்ல, நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பேசினதையே இப்ப நம்ம திரும்பி நினைச்சு பார்க்கணும். எந்தெந்த சமூகங்கள் அதிகாரத்துக்குள்ள வராம இருந்ததோ அந்த சமூகங்கள் வாக்களிக்குதுன்னு பேசியிருந்தோம். இப்ப அந்த சமூகங்கள் உள்ள வந்துருச்சே. 2 உயர் வகுப்பினர் இன்னைக்கு இந்த அமைச்சரவையில் இருக்காங்களே. இது தமிழ்நாட்டில் எத்தனையோ பல ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்கிற ஒரு விஷயமா இருக்க. அது நடந்திருக்கு. ஒடுக்கப்பட்டோருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த அமைச்சரவையை நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் பகுப்பாய்வு, ஒரு உத்தரப்பிரதேச மாடலா, மாயாவதி மாடல், இதுல ஓரளவுக்கு அப்படி ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனா நீங்க மக்கள் தொகை அடிப்படையிலே பகுத்து பாத்தீங்கன்னு வைங்க, இப்போ ஒடுக்கப்பட்டோர் 23%, 4ல் ஒரு பகுதி, அமைச்சரவையில் 4ல் ஒரு பகுதி கொடுத்துட்டாங்க. அதே போல 6% இருக்கக்கூடிய 2 பெரிய சமூகங்களுக்கு தலா 3 அமைச்சர்கள். பாத்தீங்கன்னா திரு பெருமாள்மணி, எந்த விளைவும் எதிர் விளைவுகளை உருவாக்கக்கூடியது, எந்த ஆக்ஷனும் கவுண்டர் ரியாக்ஷன் உருவாக்கும். இன்னைக்கே நம்ம சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம், எத்தனை கம்யூனிட்டி குறைக்கப்பட்டிருக்கு, வலுவா இருந்த கம்யூனிட்டியினுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு, அதுன்றது வேற. நீங்க ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலருக்கு 3 தான் இருக்கு, பெருங்கொண்ட சமூகங்களுக்கு 3-4 தான் இருக்கு. 2 எல்லாம் கொடுத்திருக்காங்களே, அது என்ன கணக்கு? ஆனா இப்போ நீங்க எண்ணிக்கை அடிப்படையில் அது இல்ல. இப்ப எண்ணிக்கை அடிப்படையில் நீங்க அதான் அந்த
இப்போ இந்த உயர் வகுப்பு 2 மட்டும் நீங்க எடுத்து வச்சுட்டு மத்த அமைச்சர்கள் ஏன் அதை எடுத்து வைக்கிறீங்க? இல்ல அதை நான் சொல்றேன், அது ஏன் நான் பின்னாடி வரேன். இது மத்த சமூகங்கள் எல்லாம் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 6-7% இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு 3 பேரை கொடுத்திருக்காங்க. ஒரு 12-13 சமூகம் இருக்கக்கூடிய சமூகத்துக்கு 4 அமைச்சர்கள், ஒரு பேரவைத் தலைவர் அப்படி போயிருக்காங்க. ஒரு நீங்க இந்த அமைச்சரவையை நீங்க சமூக நீதியா பகுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூட மக்கள் தொகையில அவங்களோட ரெப்ரசன்டேஷன் அந்த இடம் தான் கேக்குறேன். சில சமூகங்கள் விடுபட்டு இருக்கு. ஆமா, அது விடுபட்டு இருக்கு. சில சமூகங்களுக்கு எண்ணிக்கையை தாண்டிய பிரதிநிதித்துவமும் கொடுக்க இல்ல. அது வந்து உயர் வகுப்பினருக்கு மட்டும்தான். அது ஏன்? அதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த வாக்குகள் இவ்வளவு நாட்களும் எந்த ஜெயலலிதா இருந்தவரை அஇஅதிமுகவுக்கு போயிட்டு இருந்தது, பெருவாரியான வாக்குகள் அங்க போச்சு. அப்ப இந்த இடத்துல தான் இவங்க என்ன ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷனா இவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, திராவிட இயக்கங்கள் மேல ஒரு அதிருப்தியோட இருக்கிற சமூகங்கள் இருக்குல்ல, அவங்க இங்க அங்க தேசிய கட்சி. முக்கியமான புள்ளியை தொட்டுட்டீங்க. இது நாள் வரைக்கும் அதிருப்தியோட இருக்கிற சமூகங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அதை இப்படி கூட சொல்லலாம், கிடைக்காதவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இது நாள் வரை கோலோச்சியவர்களுக்கு அவங்க திரும்பவும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்லயே பாக்குறப்ப திமுக அதிமுகன்னு இருக்கிறவங்களுக்கான எண்ணிக்கையும் குறைச்சிட்டாங்க, அந்த பிரதிநிதித்துவத்தையும் குறைச்சிருக்காங்க. இது தெரிஞ்சேதான் செய்யறாங்க. ஆமா, அவங்க வந்து நம்ம இதேதான் இப்ப அவங்களுக்கு அவங்க மேல அதிருப்தியா இருக்கிறவங்கள நம்மளோட வாக்கு வங்கியா மாத்தி வச்சுக்கணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே அங்க கோலோச்சினவங்க இல்லையா. அப்ப அடுத்த தேர்தல்ல வந்து அந்த ரீஅலைன்மெண்ட் நடக்கும் போது அவங்க பழையபடி அந்த ரீஅலைன்மென்ட் கால்குலேஷன் இருக்குன்ற ரெண்டு மெசேஜ் சொல்றீங்க. ரெண்டுமே ரொம்ப தெளிவா தெரியுது. ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு நகர்வு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதே நேரம் சமூக நீதிக்கும் எந்த பங்கமும் வராம ரொம்ப துல்லியமாக அந்த சமூக நீதிக்கு பங்கம் வராமன்ற இடத்தில் திரு பெருமாள்மணி, இப்ப நீங்க விடுபட்ட சமூகங்கள் இருக்குல்ல, இப்ப நீங்களே இதற்கு முன்பு என்ன பேசுனீங்க? இருவரும் திராவிட கட்சிகள் அவங்கள பலனடையாத சமூகங்கள்னு பேசுறப்ப இன்னமும் பலன் அடையாத சமூகங்கள் இருக்கிறப்ப சமூக நீதி முழுமையில அது இன்னும் உள்ளாட்சி அந்த மாதிரியான இடங்கள் இருக்குல்ல. இப்போ நீங்க வந்து SC/ST 23% இருக்கிறதுக்கு 7 இடங்கள்ங்கிறது 35, இப்ப இன்னைக்கு 32ல 7 அப்படிங்கிறது 33ல 7ங்கிறது கரெக்ட்டா. நான் புரிஞ்சுக்கிறேன் பெருமாள்மணி. இதில் அவர்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஆமா, அந்த கணக்கோட அவங்க பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்ல ஒரு சில சமூகங்கள் விடுபட்டு இருக்கு. அவங்கள வந்து உள்ளாட்சி அமைப்புகள் வருகிற பொழுது அல்லது இப்ப வாரிய தலைவர் மாதிரியான பதவிகள் வருகிற பொழுது அதை நிச்சயமா அவங்க வந்து பிரியன் பேசலாம்.